கையில மறுபடியும் ரத்தம் வருது. அடி பட்டிருக்குல்ல. சரி நீ முதல்ல என் கூட வா. இல்ல ஒண்ணும் இல்ல. காமியா நீ வா. நான் சொல்றத கேளு, நீ வா. ஐம் ஓகே. ரியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? உங்க பொண்ணு உள்ள இருக்கா. அவளுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். பை தி வே, நீங்க போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நான் உங்க பொண்ணு கிடையாது, சரியா? நீ எனக்கு பொறுக்கலனாலும் என் பொண்ணுதாம்மா. ஆனா நீ இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணும் இல்லல. பேங்க் கேபிகே இஸ் சேஃப். போலீஸ் ரொம்ப ஈடுபாட்டோட தன்னோட கடமையை செஞ்சாங்க. அப்புறம் மொத்த சிச்சுவேஷன்ஸையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. இவ்ளோ பெரிய அட்டாக் அப்புறமா யாருக்கும் எந்த ஆபத்தும் நேர்ந்ததா எங்களுக்கு எந்த தகவலும் வரல. அபி, என்னாச்சு? எல்லாரும் சேஃப். என்ன சொல்றாங்கன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையா. மக்கள் எல்லாருமே சேஃபா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க் காட். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஹலோ ஹலோ டாட். ஹே ரியா, ஆர் யூ ஓகே? டாடி, நவ் ஐ அம் ஃபைன். நான் எதுக்கு கால் பண்ணனா, நான் இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு தான். தேங்க் காட் நீ நல்லா இருக்க. அப்புறம் இங்க பாருமா, நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். இங்க எல்லா இடமும் ஒரே கலவரமா இருக்கு. பட் பி சேஃப். அதுக்குள்ள நாங்க அங்க வந்துருவோம். ப்ளீஸ் டாட், நீங்க இங்கெல்லாம் வர வேண்டாம். சொன்னா கேளுங்க. இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. யூ நோ வாட், நான் இங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க விரும்பல. ஈவன் a single minute. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல டாடி. சுத்தமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் வீட்டுக்கு வரணும். ஏய் யூ ரிலாக்ஸ். உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா ரியா, ரன்பீருங்க. அங்கிள், ரன்பீர் நல்லா இருக்கா. நாங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறோம். ஓகே, 2 பேரும் ஒண்ணா இருங்க. ஓகே. அது நான் டாடிக்கு எதுக்கு கால் பண்ணனா, ஐ லவ் யூ னு சொன்னதுக்கு. லவ் யூ ரியா. பி சேஃப். டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் பி சேஃப். ஓகே, நான் உங்களை வீட்ல மீட் பண்றேன் டாடி. ஓகே, பை. பை. ஐ லவ் யூ. ஓ தேங்க் காடியா. ரியாக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவ்வளவு. ரிலாக்ஸ், எல்லாமே சரியாயிடும். நீங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட சில क्वेश्चंस கேட்கணும். ஓகே. பாத்து மெதுவா. எப்பவும் ஹீரோ ஆகணும்னு நினைக்காத. நீ பெரிய ஹீரோவா டிஷ்னு சண்டை போட. அத போலீஸ் வந்துட்டாங்களா, அப்புறம் எதுக்காக நீ சண்டை போட்ட? ஆல்ரெடி எவ்வளவு ரத்தம் போயிடுச்சு. நீ இங்கே உட்காரு, நான் உடனே வரேன். இங்க இருந்து அசைய கூடாது. கன்ஃபியூஷன் erasing dream. Trust me, it will work. கண்ணமுட யாருன்னு பாத்துரு. அதுக்கப்புறம் நீ யாரை விரும்புறேன்னு தெரிஞ்சிரும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உனக்கு எங்க கிடைச்சதுன்னு தயவு செஞ்சு கேட்றாத. நான் தான் இங்க அடிக்கடி வந்துட்டு இருக்கேன்ல. லாஸ்ட் வீக் வந்தப்போ ஒரு ஆண்டிக்கு அடிபட்டு இருந்துச்சு. செக்யூரிட்டி அங்கிள் தான் சொன்னாரு, அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அப்பதான் தெரியும். கொஞ்சம் வலிக்கும் இரு. அந்த ஆண்டிக்கு அப்ப ஹெல்ப் பண்ணு. நீ ஓவரா கேள்வி கேட்காத. சாரி, கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். என்ன பண்றது, உன் குறும்பு அதிகமாயிடுச்சு. ரன்பீர், எவ்வளவு ரத்தம் கொட்டுது பாரு. ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ஓகே. வாய் மூடு. இட்ஸ் ஓகேவா? ஆன்டிசெப்டிக் போடுற, கொஞ்சம் எரியும். அன்னைக்கு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாத. பெரிய ஹீரோ வேலை எல்லாம் பாப்ப, ஆனா மருந்து பார்த்ததும் பயந்துருவ. பயமா இருந்தா கண்ணை முடிக்கோ, சரியா? 1 2 3.
பரவாயில்லையே, கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல இருக்கு. முடிஞ்சிருச்சு. யா, எனக்கு அது நீன்னு எனக்கு தெரியாது. அது நீன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது. சரி வா, இது எங்கேயே வச்சிருவோம். ஒன் செகண்ட், இங்க சாரி, இது எப்படி அங்க அடிபட்டு? லைட்டா அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். சரி லைட்டா இது அதிகமா அடிபட்டு இருக்கு. ஐயோ ஈர மருந்து போடலாம். ஐயோ, என்னது இதெல்லாம் ஒண்ணு அட. தேவையில்ல ரன்பீர். ராஜி, முடிஞ்சுதா? முடிஞ்சது. இந்த கையில என்ன பண்றது? ஒன்னு அடிக்கட்டுமா? காயம் இங்க இருக்கு. I'm so sorry. சரியான லூசு நீ. சரி பரவாயில்ல. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதை நீ எங்க கேட்ட? கட்டு கட்டிக்கிட்டே என்ன பாத்துக்கிட்டே இருந்த. வாட்ஸ் ராங்? நீ எப்போ என்கிட்ட சொன்ன? ராஜி, அம்மா 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 அழாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னாச்சு பிராச்சி? கையில ஏதாவது அடிபட்டிருக்கா என்ன? இல்லம்மா, இது ஒண்ணும் காயம் இல்ல. கையில கட்டெல்லாம் போட்டிருக்க, எதுவும் ஆகலன்னு சொல்றேன். எனக்கு பயப்படுறீங்க? யாருக்கும் ஒண்ணும் ஆகல. ஆண்டி, கட்டுதான் ரொம்ப பெருசா இருக்கு, காயம் ரொம்ப சின்னதுதான். ஆக்சுவலா நான் கட்டு கூட வேற கையில போட்டுட்டேன், ஆனா அடிபட்டது அந்த கையில. கட்டு அம்மா, இது ஒரு சின்ன அது காயம் வந்து தான். ஆக்சுவலி நான் முழு கவனமும் அவளோட முகத்துல இருந்தது. நான் கட்டை தப்பா போட்டுட்டேன். ஐம் சாரி. நீ ஏன் என் முகத்தை பாத்துட்டு இருந்த? ஏன்னா நீ எப்போ பார்த்தாலுமே சிடி சிடி சிடின்னு இருப்ப, அதனால என்னோட முழு கவனமும் உன்னோட முகத்துல தான் இருந்தது. ஆண்டி, இவளுக்கு பேசுற டேலண்ட் நிறைய இருக்கு. நான் ஒண்ணு மூச்சு விடாம தொணன்னு பேசல. நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ தான் நான் சொன்னதை கேட்கல. அட, கான்வர்சேஷன்னா ஏதாவது நீ சொல்றதா கேட்க முடியும். நான் கேட்டதை தான் நீ சொன்ன. அது என்னன்னா என்னோட கன்ஃபியூஷன் பாக தள்ளுறதுலயே இருந்தது. நீ என்ன சொன்ன? கன்ஃபியூஷன் ஃபாகா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவன் ஏதாவது உளறிட்டு இருப்பான். இரு பிராச்சி, நீ என்ன சொன்ன? இல்ல, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கட்டு எப்படி போட்டிருக்க? கட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பாருங்க பாருங்க. இப்ப அவ நல்லா இருக்கால? கட்டு கட்டுறதெல்லாம் ஒரு ராக்கெட் சயின்ஸா? நல்லா தான் கட்டு கட்டியிருக்க. அப்படியா? சரி, வீட்டுக்கு போவோம். பிரியா வெளியில இருக்கா, பாவம், அவ கூட யாருமே இல்ல, கவலையில இருக்கா. வாங்க போலாம். வா. நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை பேசிட்டேன், அப்புறம் மறுபடியும் கேட்ட ஆன்சர் சேஞ்ச் ஆகாதுல்ல. நான் தான் சொன்னேன்ல, நானும் ரன்பீரும் இங்க வந்தோம். எங்களுக்கு பேங்க் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஸோ அதனால அங்க போய் அவன் பேச போயிருந்தான். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கேர்ள் வந்தா, பிராச்சி. அஃப்கோர்ஸ் இந்த பேங்க்ல ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அவ தான் என்கிட்ட சொன்னா. நீங்க ஏன் வெளியே போகல? பேங்க்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்ன அப்புறமா நீங்க ஏன் வெளியே போகல? எது வேணாலும் நடந்திருக்கலாம். திருட்டு நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாம்பு பிளாஸ்ட் கூட ஆயிருக்கலாம். ஆனா உங்க உயிரை காப்பாத்திக்க நீங்க ஏன் வெளியே போகல? பிகாஸ் ஐ டோன்ட் லைக். அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவ என்ன சொன்னாலும் அதை நான் பொய்ன்னு தான் நினைச்சுக்குவேன். அவ எங்க இருக்காளோ அங்கதான் ப்ராப்ளம்ஸே வரும்.
சோ அதனால அவ சொல்ற எந்த விஷயத்தையுமே நான் நம்ப மாட்டேன், புரியுதா? சோ அதனால அந்த பிராச்சியை ஏன் பிடிக்கலன்னு மட்டும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, சரியா? பாய். ஐ எம் so sorry. பரவாயில்லம்மா, நீ நல்லா இருக்கல, எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐ வாண்ட் டு கோ ஹோம். சோ இல்ல நாங்களும் வீட்டுக்கு தான் போறோம். நீ எங்க கூட வாயேன். ஆக்சுவலி நான் கேப் புக் பண்ணிட்டேன். சோ அது வெளியே தான் நிக்குது. யூ கேன்சல் யுவர் கேப். ஓகே, நம்ம ஒண்ணா போலாம். என்ன ப்ராப்ளம் இருக்கு? நான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. நீ போய் பிராச்சியையும் ஆன்ட்டியையும் போய் டிராப் பண்ணிட்டு வா. பிராச்சியோட வீடு நம்ம போற வழியில தான் இருக்கு. சோ நம்ம இவங்களை டிராப் பண்ணிட்டு ஒன்னாவே வீட்டுக்கு போயிடுவோமே. நீ தனியா போறது நல்லது இல்ல, யாராவது உன் கூட இருக்கணும். இட்ஸ் a shock for you also. ரன்பீர் ரொம்ப சரியா சொல்றான். நீ தனியா இருக்க வேண்டாம், நீ எங்க கூட வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போலாம். ஓகே வாங்க. நீங்க போங்க. ரன்பீர் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவன் மேல ஏன்டா கோவப்படுற? நான் அவன் மேல கோவமா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். உங்களால என்னை எப்படி புரிஞ்சுக்க முடியுது? அதாவது மத்தவங்களுக்கு நான் என்ன புரிய வைக்க பாக்குறேன், ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கிறீங்க. ரியா, யூ லைக் ரன்பீர்? ரன்பீரா? நோ வே. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரே வீட்ல இருக்கோம், ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். அதனால நான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டா இருக்கேன். ஐ டோன்ட் லைக் ஹிம். யூ லைக் மீ? ஐ லவ் யூ. அண்ட் உங்களை ஏன் எனக்கு இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. சுத்தமா எனக்கு அது புரியவே இல்ல. சோ ப்ளீஸ் என்ன எதுவுமே கேட்காதீங்க. இல்ல கேட்க மாட்டேன், ஆனா நான் சொல்றது கேப்பல. என் கூட வீட்டுக்கு வா, சும்மா வீடு வரைக்கும் டிராப் பண்றோம். இங்க பாரு, நீ இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க, சோ ஷாக் ஆயிருப்ப. அதனால என் கண் முன்னாடி நீ இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ எங்க கூட வந்தேன்னா 2 பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஒன்னு எனக்கு, அப்புறம் உனக்கு. எப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க? ஐ மீன் நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியுது எனக்கு இந்த டைம்ல யாரோட தேவையும் எனக்கு இருக்குன்னு. அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க நான் தனியா இருக்க வேண்டாம், கூட வான்னு சொல்றீங்க. நான் அம்மா இல்லையா, அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா எப்ப தேவைப்படும்னு அம்மாக்கு நல்லா தெரியும். நீ இப்ப எங்களோட வீட்டுக்கு வரதுதான் நல்லது. எங்கேயாவது போகும்போது பேசிக்கிட்டே போனா தூரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க யாருமே பேச மாட்டேன்றீங்க. ஐ மீன் உங்க வீடு வந்துருச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. யூ வெல்கம். ரியா, எப்போவாது தோணுச்சுன்னா டைம் கிடைச்சா லஞ்சுக்கு வீட்டுக்கு வா. சரி. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் அதையே சமைச்சு வச்சிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ரன்பீர், தேங்க்யூ. நீங்க எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணதுக்கு. அதுக்கு தான் தேங்க்ஸ். சரி பார்த்து போங்க, டிரைவ் சேஃப். சரி, டேக் கேர். பை. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரியா கிட்ட ரொம்ப பாசமா பேசிட்டு இருந்தீங்க. உனக்கு என்ன ஆச்சு?
நீ எப்ப சஹானா மாதிரி மாறின அவள மாதிரி பேசுற? உனக்கு போய் ஜெலஸ் வருமா? நானும் ஃபீல் பண்ணுவேன்லமா. அட நீதான் எனக்கு எல்லாமே. என்னோட உயிரே நீதான். எனக்கு தெரியுமா. சரி வா கட்டு போட்டு விடுறேன். மாத்தி கட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஐ நோ மீரா, நான் இப்பதான் அன்னைக்கிட்ட பேசினேன். she is coming. அவ வந்துட்டான். Kamya, Tigress. Sweetheart, welcome back. Welcome back. நான் ரொம்ப பயந்துட்டேன் டாடி, நிஜமாவே பயந்துட்டேன். விடு, பயப்படுறது நல்ல விஷயம் தான். பயப்படுறோம்னா நம்மளுடைய எல்லா சென்சஸும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். And you're fine now. I am glad that I am back home. ரொம்ப சந்தோஷம். Much more than you. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷம். Well, I'm back. I love you. I love you more. நீதான் என்னோட உயிர்மா. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆனா என்னோட உயிர் அங்க போயிட்டு இருந்தது. நான் கன் பாயிண்ட்ல இருந்தேன் தெரியுமா? எல்லாருக்கும் அவங்களோட கவலை. ரியா, ரன்பீர் எங்க? அவன் கார் பார்க் பண்ணிட்டு இருக்கான். இதோ வந்துட்டான். ரன்பீர், ரன்பீர், என்னாச்சு? நீ நல்லபடியா வந்ததுக்கு கடவுளுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். ரன்பீர், நீ நல்லா இருக்கல? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் பயம் தான். மம்மி என்னாச்சு? அடடா பல்லவி, நீ ஏன் அழற? ரன்வீருக்கு இது பிடிக்காது. He's back. Should be happy. மம்மி அடடா என்ன ஆச்சு மம்மி? நான் நல்லா இருக்கேன். உங்க முன்னாடி தானே நிக்கிறேன் பாருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. I'm okay. Please stop crying. Please stop crying. Please. Shh. ரன்பீர், I love you so much. I love you too. ஒண்ணும் இல்ல மாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். கூட வா, நாம போய் பண்டிதரை பார்த்துட்டு வருவோம். நான் உனக்காக பூஜை பண்ணனும். எதுக்கு பூஜையா? நான் என்ன பெரிய வேலை பார்த்தேன்? என்ன விட்டா கடவுள் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. பைத்தியம். உன்னை கடவுள் ஆக்கலடா. உன்னை பண்டிதர்கிட்ட கூட்டிட்டு போவேன். அவர் உனக்காக பூஜை பண்ணுவாரு. உனக்கு இருக்கிற திருஷ்டியை போக வைப்பாரு. இல்ல, நான் சொல்றது கேளு. உன் மேல இருக்கிற திருஷ்டி எல்லாத்தையும் கழிக்கணும். அதனால நீ கண்டிப்பா வந்தாகணும். பாட்டி, மம்மி அழறாங்க பாருங்க. ஏதாவது சொல்லி புரிய வைங்க. சிரிக்க சொல்லுங்க. இதுல சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அவ சரியாதான் சொல்றா. எப்ப பார்த்தாலும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு ஆரம்பிச்சிடும். அட பாட்டி, இப்படி எல்லாம் பண்றதுல எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு பாட்டி. நான் ப்ரொஃபஷனல் ஆயிட்டேன். நம்புங்க, எனக்கு ரவுடிங்ல பார்த்த உடனே ஒரு பெரிய பவர் கிடைச்சிருது. எனக்கு சீஃப் கால் பண்ணாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, உன்னோட தோல்ல தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குன்னு சொன்னாரு. சீஃப், அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள ஒரு பவர் கிடைச்சிருச்சு. செம்ம பவர் ஆயிட்டேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் எதுவும் யோசிக்கல. இங்கேயும் பார்க்கல, அங்கேயும் பார்க்கல. மைண்ட் என்ன சொல்லிச்சோ அதையே செஞ்சுட்டேன். இவரோட மூளை நல்ல வேலை செஞ்சது. அந்த ரவுடிங்க எங்க எல்லாரையும் கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருந்தான். அண்ட் ரன்பீருக்கு எப்படி திடீர்னு ஐடியா வந்துச்சுன்னே தெரியல. அங்க ஒரு வேஸ் இருந்தது. அதை எடுத்து ஒரே அடி அடிச்சா அவங்க எல்லாருமே. என்னாச்சு? இல்ல சீஃப், கன் அவ மேல பாயிண்டட் இல்ல. ஆக்சுவலி நான் ஃப்ளவர் வாஷ கிக் பண்ணதும் கன் கீழே விழுந்துருச்சு. அந்த கன் கீழே விழுந்ததும் அவனோட கோவம் எல்லாம் என் மேல திரும்பிடுச்சு. அவனுங்க எல்லாரும் என்ன குறி வச்சதும் ரியா அங்க இருந்து ஓடி போயிட்டா. ரியா, நீ அங்க இருந்து ஓடிட்டல? ஆமா, நான் ஓடிட்டேன். ஏன்னா நான் பார்த்தேன், நீ பிராச்சி எல்லாம் அந்த ரவுடி கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல. பிராச்சி? அங்க பிராச்சி இருந்தாளா? ஆமா, அங்க பிராச்சியும் தான். ஆனா ஷீ இஸ் ஓகே. அவளை சேஃபா காப்பாத்தி அவளை வீட்ல விட்டுட்டு வந்தாச்சு. பட் ஷீ இஸ் ஃபைன். அண்ட் ஐ வாஸ் இன் டேஞ்சர். அந்த ரவுடி பசங்க என்ன கிட்னாப் பண்ணி வச்சு என்ன கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் கன் பாயிண்ட்ல உட்கார வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ரன்பீர் மட்டும் என்ன காப்பாத்தலனா இந்நேரம் நான் செத்து போனமா தான் இருந்திருப்பேன். நான் உங்களை எல்லாம் பாத்திருக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஆயிடுச்சு பேப்? ரிலாக்ஸ். அழாத. டோன்ட் கிரை. ஒன்னும் ஆகாது. உனக்கு ஏதாவது ஆக விட்டுருவேனா? அவளை சீக்கிரம் விட்டுருவேனா? கோ, கம் ஆன், ரிலாக்ஸ். வாவ் ப்ரோ, நீ இங்க தான் இருக்கியா? இப்போதான் நான் உன்னை பத்தி எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். You did it. You did a good job. Come sweetheart, get some rest. அண்ணா நான் இவளை மேல கூட்டிட்டு போறேன். Right. ரன்பீர், you also get some rest. Come. ஆமா, நிறைய ரவுடிங்க இருந்தாங்களா? இவன் தான் எல்லாரையும் காப்பாத்திருக்கான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் சிங்கத்தோட வெல்டன்டா. என்னாச்சு?
ஒன்றும் இல்லை, அது லைட்டா கொஞ்சம் லைட்டா அடிபட்டுருச்சு. என்னாச்சு? ஏய் டேய் ரத்தம் வருதுடா. இல்ல லைட்டா தான் பட்டுச்சு. ஆர் யூ ஓகே? யா ஐம் ஓகே. ஏய் தேங்க்ஸ். தேங்க்யூ சீஃப். நீங்க தேங்க்யூலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தான். கோ ரெஸ்ட். ஓகே, see you. Bye. ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. ஓகே, நீயும் அதான் இருக்கா இல்லைன்னு சொன்னியே அவ. அங்க நிறைய ஃபாக்ஸ் இருக்கு. அந்த ஃபாக்ஸ் எல்லாம் தான் கன்ஃபியூஷன். நீ இப்ப அவகிட்ட போ, அவ யாருன்னு பாத்துரு. நீ யாரை லவ் பண்றன்னு உனக்கே தெரிஞ்சிடும்.